தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் போன மாசம் 27ஆம் தேதி கரூர்ல இருக்கிற வேலுசாமிபுரத்துல பிரச்சாரம் மேற்கொண்டாரு. அப்ப ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் பரிதாபமா உயிரிழந்தாங்க. இந்த சம்பவத்துல 13 ஆண்கள், 18 பெண்கள், 9 குழந்தைகள்னு மொத்தம் 41 பேர் உயிரிழந்தாங்க. உயிரிழந்தவங்கள்ல கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க 32 பேர், ஈரோடு மாவட்டத்துல 2 பேர், திருப்பூர் மாவட்டத்துல 2 பேர், திண்டுக்கல்ல 2 பேர், சேலம்ல 2 பேர்னு இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த சம்பவத்துக்கு அடுத்து விஜய் தனது சனிக்கிழமை பிரச்சார பயணத்தை ஒத்தி வச்சாரு. பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அரசியல் கட்சியினர் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட ஒட்டுமொத்த தமிழக அரசாங்கமே நேர்ல போய் பார்த்தாங்க. ஆனா இதுல விஜய் மட்டும் பார்க்கல. இந்த நிலையில பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கிட்ட விஜய் வீடியோ கால்ல பேசி ஆறுதல் தெரிவிச்சாரு. தாவேகா சார்புல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா ரூபாய் 20 லட்சம் நிதி உதவியும் வழங்கப்பட்டது. அப்ப விஜய் தரப்புல வெளியிட்ட அறிக்கை ஒண்ணுல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேர்ல வந்து சந்திப்பேன்னு கூறியிருந்தாரு. இப்படி இருந்து வந்த நிலையில விஜய் பாதிக்கப்பட்டவங்களை சந்திப்பதற்கு கரூர்ல இருக்கிற ஏதாவது ஒரு திருமண மண்டபத்தை ஏற்பாடு செய்யலாம்னு நினைக்கும் போது இதுல பல சிக்கல்கள் வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதனால பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சென்னைக்கு வரவழைச்சு ஆறுதல் தெரிவிக்க நடிகர் விஜய் முடிவு செஞ்சாரு. இதன்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கள் கடந்த 27ஆம் தேதி கரூர்ல இருந்து ஆம்னி பஸ்கள் மூலம் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டாங்க. மாமல்லபுரம் பூஞ்சேரியில இருக்கிற போர் பாயிண்ட்ஸ் பை ஷெரட்டன் என்ற நட்சத்திர ஹோட்டல்ல விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சாரு. பாதிக்கப்பட்ட 37 குடும்பங்கள்ல 33 குடும்பத்தினர் மட்டும் வந்த நிலையில 4 குடும்பத்தினர் மட்டும் வீட்டில் பூஜை வைத்திருப்பதாக கூறி வரலன்னு சொல்லப்பட்டது. இதுல விஜய் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியா பார்த்து மன்னிப்பு கேட்டதாகவும் சில பேரின் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டதாகவும் சொல்லப்பட்டது. ஒவ்வொரு குடும்பத்தினர் கிட்டையும் ஆறுதல் கூறிய பிறகு விஜய் குடும்ப தலைவர்கள் பெயர்ல ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள இன்சூரன்ஸ் தொகைக்கான சான்றிதழை கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டது. இதுல பங்கேற்க முடியாத குடும்பத்தினருக்கும் இந்த காப்பீட்டு தொகையை வழங்க தாவேகா நிர்வாகிகளுக்கு விஜய் ஆர்டர் கொடுத்ததாகவும் கூறப்படுது. மொத்தம் 37 குடும்பத்தினரோட பெயர்ல ரூபாய் 1,85 லட்சம் இன்சூரன்ஸ் தொகையை விஜய் கொடுத்திருக்காரு. பாதிக்கப்பட்டவங்க கூட விஜயோட சந்திப்பு சுமார் 9 மணி நேரம் நடைபெற்றது. இதையடுத்து கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த ரமேஷ் என்பவருடைய மனைவி தனக்கு விஜய் அளித்த ரூபாய் 20 லட்சம் பணத்தை திருப்பி அனுப்பியிருக்காங்க. விஜய் நேர்ல வந்து ஆறுதல் சொல்லாததால பணத்தை திருப்பி கொடுத்ததாகவும் விஜயிடமிருந்து தனக்கு ஆறுதல் மட்டுமே வேணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தனக்கு தெரியாம தன்னுடைய உறவினர்களை தாவேகா நிர்வாகிகள் கூட்டிட்டு போனதாகவும் பாதிக்கப்பட்ட சங்கவி தெரிவிச்சிருக்காங்க.